2026 வருஷம் மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பாயிண்ட்ஸை குறிப்பாக சொல்கிறேன். டீட்டெயில்ஸை நீங்கள் என்னோடய யூடியூப் சேனலில் பார்க்கலாம். முதல் 6 மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் நல்ல மாற்றங்களும் அபிவிருத்திகளும் ஏற்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபோர்ட்ஸுக்கெல்லாம் நல்ல பதில் கிடைக்கும். சில நேரங்களில் வெளிநாட்டுக்கு போகணுன்னா பிளான் பண்ணிங்கன்னா அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக மூவ் ஆகும். புதுசாக வீடு வாங்கிறது, வீட்டை அழகுபடுத்துவது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த முதல் 6 மாதத்தில். அதில் குறிப்பாக சில நேரங்களில் தன விஷயத்தை பொறுத்தவரையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலம் இந்த ஏப்ரல் மே இந்த மாதங்கள்லாம். ஏன்னா எதிர்பாராத தன விரயங்கள் பிரச்சனைகள்லாம் வரத்துக்கும் அதில் வாய்ப்புகளை பற்றி பேசுறது. அதனால் முதல்ல நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஏப்ரல் மே ஜூனில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாகவும் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆரம்பமான இந்த 6 மாத காலத்தில் 2வது 6 மாதம், அதாவது ஜூலை டு டிசம்பர் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய நல்ல பலன்களை பற்றி பேசுகிறது. அதாவது கிராஜுவல் ப்ராக்ரஸ், சில நேரங்களில் நமக்கு எதிர்பாராத சில நன்மைகளை பற்றி கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வருஷ இறுதியில், அதாவது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் மிகப்பெரிய சந்தோஷங்களும் வெற்றிகளும் உங்களுக்கு காத்திருக்கின்றன. அப்போ இந்த வருஷத்தை பற்றி நம்ம ஒரு பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முதல் 6 மாதத்தில் சில நல்ல மாற்றங்கள், அதே நேரத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். 2வது பகுதி மிக மிக சிறப்பான பகுதி. எல்லா வகையிலும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம், புத்திர பேர், நல்ல ஒரு புகழ், பெருமை, ப்ரமோஷன்ஸு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குறிப்பாக ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல காலேஜ், நல்ல இதை ரொம்ப நல்லா நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி வருது, இதெல்லாம் இந்த 2ஆம் பகுதியிலேயே நடக்கிறது. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனின்னு பயப்பட வேண்டாம். இதை பற்றி டோட்டலாக ரொம்ப விரிவாக நான் பேசுனதை பாருங்கள் யூடியூப் சேனலில்.